ஆமா, இங்க sin தீட்டா வருமா இல்ல cos தீட்டா வருமா? இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக. பொதுவாகவே ஒரு ஃபோர்ஸ் வெக்டர் இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு ஆங்கிள் இன்க்ளைன் ஆயிருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஃபோர்ஸ் வெக்டரை ரெண்டு காம்பனன்ட்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஒன்று அலாங் தி எக்ஸ் டைரக்ஷன், அதை நம்ம எஃப் காஸ் தீட்டா அப்படின்னும், ஒன்று அலாங் தி ஒய் டைரக்ஷன், அதை நம்ம எஃப் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வெஜ்ஜே என்ன ஆயிடுச்சு, ஒரு ஆங்கிள் திரும்பி இருக்கா. அப்போ நம்மளோட எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸே இப்போ திரும்பி போயிருச்சு. அப்போ நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸோட நியூட்ரல் பொசிஷன் என்ன அப்படின்னா இதான் நம்மளோட பழைய ஒய் ஆக்சிஸ் அண்ட் இதான் நம்மளோட ஆல்ரெடி இருந்த எக்ஸ் ஆக்சிஸ். கரெக்டா? அப்போ இந்த வெஜ் ஒரு ஆங்கிள் திரும்பினதுனால நம்மளோட ஒய் ஆக்சிஸ் என்ன ஆயிடுச்சு, ஒரு ஆங்கிள் திரும்ப வேண்டியதா ஆயிடுச்சு. அதுதான் இந்த தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள். ஓ, இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா நம்மளோட வெஜ் என்ன பண்ணிருக்கு, நம்மளோட எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை திருப்பி வச்சிருக்கா. அப்போ கீழே ஆக்ட் ஆகக்கூடிய உண்மையான ஃபோர்ஸ் யாருன்னா எம்ஜி. அப்போ நம்ம வெஜ் இந்த ஆங்கிள் நம்ம எம்ஜியை திருப்பி வச்சிருக்கு. ஸோ எப்பயுமே பாருங்க, தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிற ஆங்கிள் வில் பி காஸ் காம்பனன்ட் அண்ட் தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வில் பி சைன் காம்பனன்ட். இந்த மாதிரி வெஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் விது அகாடமி ஃபார் மோர் வீடியோஸ்.